இயேசுவை குறித்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்களோ அப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதில் எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்தார் கிடையாது, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாராம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்களோ அதுபடியே அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு கட்டம் வரும்போது தாம் என்ன சொன்னாரோ வெள்ளி நின்று களிம்பை நீக்குகிற மாதிரி வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு தனியா வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நீங்க சொன்னபடியே நல்லா இருப்பீங்க. ஏதாவது வேலைக்கெல்லாம் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் கவர்மெண்ட் வேலையில் இந்த வேலையில் போய் நான் உட்காருவேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னபடியே அந்த வேலையில் போய் உட்காருவீங்க. மாதிரி என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னபடியே உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். இந்த அதிகாரத்தை தேவன் உங்க நாவில் கொடுத்திருக்கிறார்.